வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீனிவாசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படை, இதை வந்து பிளாக் கேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக பி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா பயங்கரவாதம், போதைப்பொருள் கடத்தல், இது மாதிரிப்பட்ட விஷயங்களை எதிர்த்து போராடும். இந்த அமைப்பு 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இதே மாதிரி ரீசெண்டாக சில அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். சிபிஐடைய தலைமை இயக்குநராக பிரவீன் சூட் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய தலைமை இயக்குநராக தபன் குமார் தேகா அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய இயக்குநராக ராகுல் நவீன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், இதோடைய தலைவராக ரவி அகர்வால் அப்படிங்கிற நியமனம் பண்ணியிருந்தாங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் அப்படிங்கிற நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சதீஷ்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே போர்டுடைய சேர்மேன் மற்றும் சிஇஓவாக சதீஷ்குமார் அப்படிங்கிற நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ரயில்வே வாரியத்துடைய தலைவராக நியமனம் பண்ணுறது இதுதான் முதல் முறை. இவர் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பதவி ஏற்பார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். ரீசெண்டாக சில அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். செபி அமைப்புடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா மாதாபி பூரி புச். இவங்களை இப்போ அப்பாயிண்ட் பண்ணல, கொஞ்சம் முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க ரீசெண்டாக நியூஸில் வந்துட்டே இருந்தாங்க. அதனால தான் நம்ம இவங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கிறோம். எதனால் இவங்க நியூஸில் வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அதானி நிறுவனத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இவங்க வந்து பங்கு சந்தை முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு இந்த செபியுடைய தலைவரும் ஒரு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்களுடைய பேருமே அடிக்கடி நியூஸில் வந்துச்சு. ஓகே, அடுத்தது, லோக்பால் அமைப்புடைய சேர்மேன் யார் அப்படின்னா அஜய் மாணிக்ராவ் கான்வெல்கர் அப்படிங்கிறவர். இப்போது சேர்பர்சனுக்கும் சேர்மேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சேர்மேன் அப்படிங்கிறது ஒரு ஆணை மட்டும்தான் குறிக்குது. ஓகேவா, ஆண் மட்டும்தான், ஆனால் அவங்க தலைவர். சேர்பர்சன் அப்படிங்கிறது யாரை வேணாலும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதில் வந்து அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறத காட்டலை. ஓகேவா, அதுதான் வித்தியாசம். ஓகேவா, ஓகே. இப்போது லோக்பால் அமைப்பு இது மத்திய அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அப்புறம் மத்திய அரசு அமைச்சர்கள், ஈவன் பிரதமரே இருந்தாலும் அவங்க ஏதாவது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற அதிகாரம் படைத்த அமைப்பு இந்த லோக்பால் அமைப்பு. அதோடைய தலைவர் யார் அப்படின்னா அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர் அப்படிங்கிறவர், ஷார்ட்டா ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துடைய முதல் பெண் முதலமைச்சராக மரியம் நவாஸ் அப்படிங்கிறவங்களை நியமனம் பண்ணாங்க. அப்படிங்கிறவங்க வந்து பதவியேற்றாங்க. ஓகேவா, அங்கே நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றாங்க. அடுத்தது, ட்ராய் அமைப்பு, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துடைய தலைவராக அனில்குமார் லகோட்டி அப்படிங்கிறவர் பதவியேற்றார். ட்ராய் அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் நெட்வொர்க் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு. வோடஃபோன், பிஎஸ்என்எல், இந்த மாதிரி நெட்வொர்க் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு. அடுத்தது, தலைமை தகவல் ஆணையர் அப்படிங்கிறவர் யார் இப்போ அப்படின்னா ஹீராலால் சமரியா அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிஐ ஆக்ட் இருக்குல்ல, நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஏதாவது ஒரு தகவல் பெறணும் அப்படின்னா அதற்கு எல்லாமே தலைமை தாங்கிறது இவர் தான். ஓகேவா, இவரு கீழே இருக்கிற அமைப்பு தான் அதில் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, ஆர்டிஐ ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அதே மாதிரி
தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அடுத்தது, நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஐசிசி அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி அமைப்புடைய மிக இள வயது தலைவராக ஜெய்சா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு 35 வயது தான் ஆகுது. ஜெய்சா இப்போ ஏற்கனவே அவர் பிசிசி அமைப்புடைய செயலராக இருக்கார். இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல, பிசிசிஐ, அதோடைய செயலராக இருக்கிறவரும் ஜெய்சா தான். இப்போ ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். நம்ம உலகம் முழுவதுமே கிரிக்கெட் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த ஐசிசி அமைப்பு தான். இப்போ எப்படி செஸ்ஸுக்கு ஃபிடே இருக்குது, ஃபுட்பாலுக்கு ஃபிஃபா இருக்குது, இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு இருக்கிறது ஐசிசி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் இருக்குது. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான சில அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபிஃபாவுடைய பிரசிடெண்டா, அதாவது ஃபிஃபா அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா கியானி இன்ஃபான்டினோ அப்படிங்கிறவர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய அணிகளுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ககன் நரங் அப்படிங்கிறவர். இதே பாரிஸில் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய அணிகளுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் சத்ய பிரகாஷ் சங்வான் அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்தது, WHO அமைப்பினால உலக புகையிலை கட்டுப்பாட்டு தூதராக இந்தியாவுடைய பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அடுத்தது, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 9வது T20 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் போட்டி நடந்தது. அதில் நம்ம இந்தியா கூட வெற்றி பெற்றிருந்தோம்ல, அதோடைய தூதுவராக 3 பேர் இருந்தாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா உசைன் போல்ட், யுவராஜ் சிங் மற்றும் கிறிஸ் கெயில். ஓகே, அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக ஆதார் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 2009. இதில் பாருங்கள், சில எக்ஸாம்ல எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் எத்தனை நம்பர் இருக்குது, உங்கள் ஏடிஎம் கார்டில் எத்தனை நம்பர் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சரியா? அதே மாதிரி பேன் கார்டில் எத்தனை டிஜிட் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. இப்போ நம்ம ஆதாரில் பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ ஆதார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 2009 ஆண்டு ஜனவரி 28 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல் ஆதார் எண் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2010 ஆண்டு செப்டம்பர் 29 கொடுத்துருந்தாங்க. இல்லை டேட் எல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, நீங்கள் தோராயமாக வருஷத்தை மட்டும் பார்த்துங்க. மகாராஷ்டிராவில் இருக்க ஒருத்தருக்கு தான் முதல் முறையாக ஆதார் எண் வந்து வழங்கியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் ஆதார் அமைப்பை கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா UIDAI அப்படிங்கிற அமைப்பு தான். அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு, தமிழில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு. ஓகே, இப்போது ஆதார் பதிவு விவரங்களை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 2014 இருக்கா, சரி இப்போ 2024 இருக்கா, நீங்கள் 2014 புதுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக புதுப்பிக்கணும். இந்த மாதிரி 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் 5 வயதுலேருந்து 15 வயது வரை இருக்கிறவங்க அவங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கணும். ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசில் முதல்ல இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பயோமெட்ரிக் வந்து பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ 5 வயதுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ 5 வயது தாண்டிச்சு அப்படின்னா அவங்க இதில் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே சின்ன வயசில் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இப்போ அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஹில்கால் என்ற வாய்வழி செலுத்தும் தடுப்பு மருந்து எந்த நோய்க்காக அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காலரா. காலரா பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால பரவுற நோய். இது பார்த்தீங்கன்னா அழுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உட்கார்ந்த சாப்பாடு, இதெல்லாம் சாப்பிட்ற மூலமாக மனிதர்களுக்கும் பரவுது. இதில் கடுமையான வயிற்றுப்போக்கு வருது. இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா சிலர் வந்து இறந்து கூட போகிறாங்க. ஓகே, இப்போது இந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தடுப்பு மருந்து தான் ஹில்கால் அப்படிங்கிறது. ஓகே, இதை உருவாக்குன நிறுவனம் இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக். இதை 1 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே சாப்பிடலாம், அனைவருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 14 நாட்கள் இடைவெளியில் 2 தவணையாக வந்து இதை செலுத்திக் கொள்ளலாம். இப்போது இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநரகம் அவங்க வந்து இதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாலும் இவங்க கிட்ட அனுமதி வாங்கணும், அப்போ தான் அதை நம்மளால் விற்க முடியும். டிசிஜிஐ தான் இதற்கான அனுமதி தரணும். டிசிஜிஐ அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான். ஓகே, இப்போது ஹைதராபாத் மற்றும் புவனேஸ்வரத்தில் 20 கோடி டோஸ் மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு உற்பத்தி ஆலைகள் வந்து அமைத்திருக்காங்க இந்த பாரத் பயோடெக்.
உலக அளவில் ஆண்டுதோறும் 10 கோடி காலரா தடுப்பு மருந்துகள் தேவைப்படுது. ஆனால் 6 கோடி தான் கிடைக்குது. இப்போ ஒரு 4 கோடி தட்டுப்பாடாக இருக்குல்ல. இப்போ இது வந்து ரொம்ப புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த தட்டுப்பாடு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, நாஸ்காம் அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிந்து கங்காதரன். இப்போது நாஸ்காம் அமைப்புடைய சேர்பர்சனாக சிந்து கங்காதரன் அப்படிங்கிற ஒருத்தங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. நாஸ்காம் இதோடைய விரிவாக்கம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறது 1988 ஆண்டு மார்ச் 1 உருவாக்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இது அரசு சாரா தொழில் கூட்டமைப்பு. பொதுவாக சில தொழில் கூட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ வந்து இந்த சில நிறுவனங்கள்லாம் இருக்காங்க, மெக்கானிக்கல் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளாடி சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை பற்றி பேசி தீர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு மாதிரி தான் இந்த ஒரு அமைப்பு. ஆனால் இது வந்து தொழில்நுட்பத்துறை சம்பந்தமான ஒரு கூட்டமைப்பு. மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டு இருக்குல்ல, அது தொடர்பான ஒரு கூட்டமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா மற்றும் புதுடெல்லி, இந்த மாதிரி 2 இடங்களில் இதோடைய தலைமையகம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது, தேசிய நல்லாசிரியர் விருது 2024 அறிவிக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது கோபிநாத் மற்றும் முரளிதரன். இப்போ தேசிய நல்லாசிரியர் விருது இது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் 50 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டிலிருந்து 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் கோபிநாத், இவர் வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியில் பணிபுரிகிறார். இன்னொருத்தர் முரளிதரன், இவர் மதுரை டிவிஎஸ் மேல்நிலை பள்ளியில் பணிபுரிகிறார். தேசிய ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 தான் இதை வழங்குறாங்க. மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வந்து வழங்குறாங்க. இந்தியா முழுவதுமே 50 பேருக்கு இதை வழங்குறாங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீனிவாசன். அடுத்தது, இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சதீஷ்குமார். அடுத்தது, ஐசிசி அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சா. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக ஆதார் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 2009. அடுத்தது, ஹில்ஹால் என்ற வாய்வழி செலுத்தும் தடுப்பு மருந்து எந்த நோய்க்காக அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காலரா. இந்த காலராவை விப்ரியோ காலரி அப்படிங்கிற பாக்டீரியா தான் உருவாக்குது. அடுத்தது, நாஸ்காம் அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிந்து கங்காதரன். அடுத்தது, தேசிய நல்லாசிரியர் விருது 2004 அறிவிக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் கோபிநாத் மற்றும் முரளிதரன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.